பிதாவே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றப்படுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆற்றல் அளிக்கும் ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகையிலும் வேதனையிலும் ஆற்றல் அளித்து வருகிறார். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலோடு நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலோடு காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ரவேல் மக்களை மீட்பவர் அவரே. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டு அகன்ற எங்களுடைய அன்புமிக்க அண்ணன் லூர்துசாமி அவர்களுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் நிலையாக மாற்றுகின்றீர். இன்னலில் உழன்று ஏங்கும் அடியார்களாகிய எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் கண்ணை திறந்தருளும். ஆண்டவரே, அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. எங்களுடைய துயரங்களை நீர் போக்குகின்றீர் என்று நாங்கள் நம்பி உண்மையை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினார் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினர்களோடு விண்ணகம் வந்து சேருவதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டே செய்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கேட்டருளும். மாந்தர் அனைவரும் உம்மிடம்
இறைவா சீயோனில் உம்மை பாடுதல் ஏற்றதா, எருசலேமில் உமக்கு பொருத்தனை செலுத்தப்படும். நீரின் மன்றாட்டை கேட்டருளும். மாந்தர் அனைவரும் உம்மிடம் வருவர். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருட்தந்தை ஆரட்சகர் அவர்களே, சுல்தான்பேட் ஆயர், சேலம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் நமது மறைமாவட்டத்தினுடைய விஜி அவர்களே, அனைத்து அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, இறை மக்களே, இந்த நாள் நமக்கு மிகவும் ஒரு துயரமான ஒரு நாளாக இருக்கின்றது. நமது ஊரிலே சிறப்பான ஒரு குடும்பமாக எல்லாரும் பாராட்டுகின்ற விதத்திலே அண்ணா கிராமத்திலே கிராம சேவராக அரசு பணியாற்றி படிப்படியாக அவர் உயர்ந்து பிடிஓ அளவுக்கு அவர் பணியிலே உயர்ந்து ஏராளமான நலன்களை செய்திருக்கின்றார். நமது ஊரிலிருந்து குறிப்பாக ஏழைகள் அரசினுடைய உதவியை தேடி வருகின்ற பொழுது திருவாளர் லூதுசாமி அவர்கள் நல்ல விதத்தில் அவர்களை அணுகி அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலே நமது ஊருக்கு பல அரசினுடைய உதவிகள் கிடைப்பதற்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். இந்த காலத்தில் இளைஞர்கள் கிராமத்திலிருந்து முன்னேறுவதற்கு தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் படிப்பாலும் ஒருவர் உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து காட்டியவர். தன்னுடன் பிறந்தவர்கள், தன்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நல்ல மனிதர்களாகவும் நல்ல கத்தோலிக்கர்களாகவும் அவர்கள் வாழ்வதற்கு அவர் நல்ல வழியை காட்டினார். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு சிறப்பான ஒரு குருவாக, நம்ம ஊரினுடைய முதல் குருவாக அருட்தந்தை ரட்சகர் அவர்கள், அவருடைய தம்பியாக அவர் வளர்ந்து நமது மறை மாவட்டத்திற்கும் ஏராளமான ஏழைகளுக்கும் பல்வேறு உதவிகளை நம்முடைய அருட்தந்தை அவர்கள் செய்திருக்கிறார். இந்த நாளானது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் மிகுந்த ஒரு துயரத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை நம்புகிறவர்கள் இறப்பினும் வாழ்வான் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய கத்தோலிக்க மதமானது உயிர்ப்பை நமக்கு வலியுறுத்துகிறது. நிச்சயமாக நாம் எல்லாம் ஒரு நாள் உயிர்ப்போம். இந்த நவம்பர் மாதமானது இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நிச்சயமாக இவர் இறைவனை நித்திய பேரின்பத்தை அடைவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாமும் இந்த வாழ்விலே வாழ்கின்ற பொழுது, சிறப்பான நிலையில் வாழ்கின்ற பொழுது, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது இறைவனை அடையலாம் என்கிற நம்பிக்கையும் தருகின்றது. இந்த திருப்பலியிலே இவருடைய மனைவி,
பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், உறவினர்கள் அனைவர்களுடைய நலன்களுக்காகவும் அவருடைய துன்பத்திற்கு ஆறுதலாகவும் நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். மேலும் நமது மறைமாவட்டத்தில் சிறந்த குருவானவராக பணியாற்றி பல குருக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற அருட்தந்தை ஆர் ரட்சகர் அவர்களுக்கும் தன்னுடைய அன்பு அண்ணனுடைய இறப்பினாலே மிகுந்த வருத்தல் இருக்கின்றார். அவருக்கும் நமது அனைத்து குருக்கள் சார்பிலும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்று அவருடைய ஆண்வெளிப்பாட்சிக்காகவும் அவருடைய பிரிவினாலே துயருறுகின்ற அவருடைய குடும்பத்தார் அனைவருடைய நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கேற்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்டவும் அடியார் லூர்து சாமி இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே
இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றும். உம் கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும்
உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும்.
அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது எனது உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்லுவேன்? தந்தையை, இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உமது பெயரை மாட்சிமைப்படுத்தும் என்றார். அப்போது வானில் இருந்த ஒரு குரல், மாட்சிமைப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிமைப்படுத்துவேன் என்று ஒலித்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சுல்தான்பேட்டை ஆயர் மேதகு அபீர் அவர்களே, தந்தை இரட்சகர் அவர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இந்த அன்பான தந்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளே, சகோதரனை இழந்து தவிக்கின்ற உடன்பிறப்புகளே, பெரியப்பாவை மாமாவை இழந்து தவிக்கின்ற உறவுகளே, சாத்திப்பட்டு மக்களே, மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகளே, கடந்த 1.5 ஆண்டு காலமாக தந்தை இரட்சகர் சில நேரங்களில் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சாத்திப்பட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போகணும் என்று சொல்லுவார். நான் வந்து 2 முறை பார்த்தேன். இன்னும் சில சமயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்குது, வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் எதை புரிந்து கொண்டேன் என்றால், தன் அண்ணன் மீது எவ்வளோ பாசம், நண்பனாக, தோழனாக, உடன்பிறப்பாக அவருக்கு இருந்த பாசம், ஒரு குழந்தை போல் இன்றைக்கும் அவர் அழுவது அந்த அன்பை தான் வெளிக்காட்டியது என்று சொல்ல வேண்டும். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த கோயிலில் இப்போது ஆலயத்தை பலிபீடத்தை நோக்கி படுத்திருக்கிறார். நின்று கொண்டு அவர் திருப்பலியிலே பங்கெடுத்ததெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பான ஒரு மனிதரால் சாத்திப்பட்டுக்கு ஒரு அடையாளம் வந்தது. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் 8ஆவதுக்கு மேலே படித்தவங்க யாருன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த அன்பான மனிதர் படித்தார், நல்ல வேலைக்கு வந்தார், உறவுகளை கட்டி காத்தார். ஒரு பக்கம் தன்னுடைய தம்பிகள் ஃபாதர் இரட்சகர், அண்ணன் ஆரோக்கியதாஸ், ஜார்ஜ், ஜான், தங்கை ஃபிலோமின், மேரி, இவர்கள் உடன்பிறப்புகள். இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் ரொசாரியோ, பிரிட்டோ, போஸ்கோ, நினைவில் வாழும் ஜோஸ்பின், எங்கள் அன்பான கரோலின், இந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளையும் உடன்பிறப்புகளின் பிள்ளைகளையும் அக்கறையோடு பாசத்தோடு வளர்த்தெடுத்தவர் இந்த அன்பான மனிதர். எ மேன் ஆஃப் லீடர்ஷிப். நம்ம ஊரில் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா லூர்சாமி என்ன சொல்கிறாங்க என்று கேட்பார்கள். அப்படி ஊருக்கு தலைமை வகித்தவர், மற்ற உறவுகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், யாரையும் விட்டு கொடுக்காதவர்,
இந்த துயரத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் நிலையாக அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் இன்றைக்கு ஆறுதல் அளிப்பாராக. ஆண்டவர் என்னதான் வயசாகி 88 வயது முடிந்து மரித்தாலும் கூட நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளாதவர் அல்ல. லாசரின் கல்லறையிலே கண்ணீர் விட்டு கதறி அழுதாரே. நயீன் நகரத்து விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்தபோது அம்மா அழாதே என்றாரே. அதைத்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அழாதீர்கள், நான் இருக்கிறேன். ஜெயரஸ் தன்னுடைய மகளை இழந்தபோது ஆண்டவர் இறக்கப்பட்டாரே, அங்கே அழுது கொண்டிருந்தவர்களையெல்லாம் அழாதீர்கள் என்றாரே. அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் ஆறுதல் அளிக்க வல்லவர். இந்த அடக்கத்தின் போது முதல் செய்தி ஆறுதலின் நிறைவா. இந்த அன்பான மனிதருக்கு, தனிப்பட்ட விதத்தில் என்னை உற்சாகப்படுத்தியவருக்கு, என் மீது அக்கறை கொண்டிருந்தவருக்கு, குடும்பத்தை நன்றாக காத்தவருக்கு, இந்த ஊருக்கு நல்ல பெயர் வாங்கியவருக்கு ஆண்டவரே நன்றி. அவரை பிரிந்து துயருறுவோருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும், இந்த அன்பான பிள்ளைகள் எல்லாம் கரோலின் அமெரிக்காவிலேருந்து வரும்போதே என்கிட்ட சொல்லிச்சது போல் வந்திருக்கேன் அப்பாவை பார்க்கணும். இவ்வளவு நிறை வாழ்வு, இந்த நிறை வாழ்வுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி. அதுவும் 88 வயது ஆகி மரிக்கின்ற இவருடைய அடக்க திருப்பலியும் நன்றி திருப்பலி தான் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களை விட்டு நீர் உம்மிடம் அழைத்து கொண்டது வருத்தமாயிருக்கிறது. இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல அப்பாவை கொடுத்தீரே, பெரியப்பாவை கொடுத்தீரே, மாமாவை கொடுத்தீரே, நல்ல அண்ணனை கொடுத்தீரே. ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். இவர் இல்லாமல் எங்கள் வாழ்வு எப்படி இருந்திருக்கா? நிச்சயமாக சிதறுண்டு போயிருக்கும். முக்கியமாக அந்த குடும்பத்தை கட்டி காத்தாரே, ஒற்றுமை. பவுல் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறார், ஒன்றாயிருங்கள், கனிவாயிருங்கள், இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை வாசிக்கிறோம். அதுதான் அவர் சொன்னதைத்தான் செய்தார். கனிவோடு இருந்தார், ஒன்றாய் வைத்திருந்தார், இறைவனுக்கு குடும்பத்துக்காக நன்றி கூறினார். எனவே இவருக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களிடமிருந்து லூர்துசாமி அவர்களை பிரித்தது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் இவ்வளவு நாள் எங்களுக்காக இந்த அன்பான மனிதரை கொடுத்தீரே, அதுவும் சும்மா இருப்பவரை அல்ல. இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டது போல கோதுமை மணி போல மடிந்தாரே ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக. பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை சிந்தையிலே இருத்தி வாழ்க்கை பயணத்தை நடத்தினாரே. இந்த நல்லவருக்காக நாம் நன்றி கூறுகிறோம் என்று இந்த திருப்பலியையும் அவருக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, எல்லா மனிதரிடமும் பாவம் உண்டு. இம்மை காலத்தில் மனித பலவீனத்தில் அறிந்தோ அறியாமலோ இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கிற அவருடைய வாழ்வில் நம்முடைய ஜெபங்களினால் இறைவன் அவருக்கு முழுமையாக மன்னிப்பளித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய இளைப்பாற்றி அவருக்கு அருள வேண்டும். ஆண்டவரே எங்களை மன்னியோம், எங்கள் அன்பான சகோதரர் லூர்துசாமியை மன்னியோம், மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். புனித அகஸ்தினாருடைய அம்மா அதைத்தானே சொன்னார்கள். அன்றை கூட நான் சொன்னேன், எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு கவலைப்படாத, இந்த பலி பீடத்தில் நீ நினச்சா போதும் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். இன்றைக்கு நாமும் ஜெபிப்போம். எங்கள் எதிர்காலத்துக்காக தன்னுடைய நிகழ்காலத்தை செலவாக்கிய எங்கள் அன்பான லூர்துசாமி அவர்களுக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே என்று அவருக்காக மன்னிப்பையும் வேண்டுவோம். திருப்பாடல் 119 எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே
நீர் எங்களை அற்புதமாக படைத்திருக்கின்றீர், வியத்தகு முறையில் படைத்திருக்கின்றீர், வினோதமாக படைத்திருக்கின்றீர். எங்கள் வாழ்நாளை எல்லாம் நீர் நான் வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே குறித்து வைத்திருக்கிறீர். வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே குறித்து வைத்திருக்கிறீர். அவற்றை உம்முடைய நூலிலும் எழுதி வைத்திருக்கிறீர். எங்கள் அன்பு லூர்து சாமிக்கு 88 வயது என்று நீர் குறித்து வைத்திருந்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த உலகத்தில் இன்னும் விடப்பட்டிருக்கிற நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா? அவரை போல ஒன்றாக எல்லாரையும் வைத்திருப்பது, நன்றாய் வாழ்வது, நம்பிக்கையை இழந்து விடாமல் இருப்பது, எந்த இறை வார்த்தையில், எந்த நற்கருணையில், எந்த அன்பு தாய் அன்னை கன்னி மரியாவில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதே போல தொடர்ந்து வாழ்வது. The best homage we can pay to him is to live the rest of our lives fruitfully in the best way possible. அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதை, இறைவன் நமக்கு கொடுக்கிற எஞ்சி இருக்கிற நாட்களை நல்ல விதமாக, ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொன்னாரே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னால் மனுக்குலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அதே போல நம்மால் நம் ஊரும், எல்லா உறவுகளும், நம்மோடு இருப்பவர்களும், நாம் சந்திப்பவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வாழ்வோம். நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மீது ஒளிர்வதாக. ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை பொன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோ. உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோ. எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்த்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோ. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பரிகார பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம் அடியா லூர்து சாமிக்கு இரக்கம் காட்டியருள உம்மை வேண்டுகின்றோம். அவர் இம்மையில் கத்தோலிக்க நம்பிக்கையின் ஒளியில் வாழ்ந்ததால் மறுமையில் அதற்கான பரிசை பெற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் தான் மெய்யான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்தோதும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே முதன்மை வானதூதரோடு அரியணையில் அவனோடு தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் என்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட லூர்து சாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இவர்க்கு சாந்தி அருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இவர்க்கு சாந்தி அருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இவர்க்கு நித்திய சாந்தி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
அன்பனே விரைவில் வா, உம்மடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உண்மையே நான், பாதை காட்டிடும் உண்மையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன், அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவி உண்மையினார், வாழ்வின் உணவி உண்மையினார். வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன், அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளே வாழ்வில் பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன். இருளே வாழ்வில் பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன். ஒளியாய் விளங்கும் உண்மையினார், ஒளியாய் விளங்கும் உண்மையினார். வழியாய் ஏற்றுக் கொள்ளுகிறேன், அன்பனே விரைவில் வா, முன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்பு உருகி கிடக்கின்றேன். ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்பு உருகி கிடக்கின்றேன். வாழ்வின் விளக்கே உண்மையினார், வாழ்வின் விளக்கே உண்மையினார். வாழ்வின் துணையாய் பெறுகின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 88 ஆண்டுகளாக நம்பிக்கையின் திருப்பயணியாக இவ்வுலகில் வாழ்ந்து தன்னுடைய மெய்யான தாயகமாகிய நிலைவாழ்விற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் நம்முடைய சகோதரர் லூர்து சாமி அவர்களுடைய இந்த இறுதி பயண திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த மண்ணிலிருந்து உருவான திருப்பணியாளர்கள் சார்பாக தான்பேட்டை ஆயர் மேதகு அபீர் அவர்கள் இரங்கல் செய்தி வழங்குவார்கள்.
அன்பார்ந்தவர்களே, நமது இந்த சாத்தியப்பட்டு மண்ணில் பிறந்து வளர்ந்தது மட்டுமல்ல, பலரை உருவாக்கி நம் எல்லாருடைய நெஞ்சிலும் ஒரு நல்லதொரு மனிதராக வீற்றிருக்கின்ற, நம்முடைய உள்ளங்களில் வீற்றிருக்கின்ற நமது அண்ணன் திருவாளர் லூர்து சாமி அவருடைய இந்த இறப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. இருப்பினும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பேரப்பிள்ளைகள், இன்னும் மற்ற உற்றார் உறவினர்கள், மிகவும் குறிப்பாக நமது அன்பு தந்தை இரட்சகர் அடிகளார், இவர்கள் எல்லாருக்கும் நமது ஊரின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நமது ஊரிலிருந்து குருக்களாக பணி செய்கின்ற குருக்கள், கன்னியர்கள் சார்பாகவும் நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஊரில் நம்முடைய திருவாளர் லூர்து சாமி அவர்களை நினைவு தெரிந்த நிலையில் நான் பார்த்ததெல்லாம், முதலில் அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருப்பவர். நம்முடைய ஊரை நேசித்தார். அதுதான் நான் பார்த்தது. எல்லா சூழலிலும் அவர் எல்லா மக்களையும், யாரெல்லாம் அவரை அண்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு அருள் உதவி என்று கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதுணையாக நின்றவர் மட்டுமல்ல, நம்முடைய மண்ணை நேசித்தவர். கடவுள் இதன் காரணமாக அவர் கொடுத்திருக்கிற கொடை, இந்த 88 வயதில் அவர் இந்த ஊரை, நம்முடைய இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது இந்த ஊரில் இறந்து இந்த ஊரிலேயே அவர் அடக்கம் செய்யப்படுவது கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வரம். அன்பார்ந்தவர்களே, அவர் அதிகம் யாரிடமே சத்தம் போட்டு பேசாதவர். எல்லாருக்கும் தெரியும். எல்லாரிடமே ஒரு மிகுந்த ஒரு கனிவோடும் அக்கறையோடும் பேசியதை நான் அனுபவித்தேன். அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் மக்கள் அவருக்கு கொடுத்தார்கள் என்றால், அவரை அண்டி வந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மரியாதையோடு அவரும் நடந்து கொண்டார். அத்தகைய ஒரு மாண்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டும் ஒரு பண்பினை உணர்த்துகிறது. உண்மையிலேயே நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். நம்முடைய ஊரில் பல சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் அவ்வப்பொழுது எழும், குடும்பங்களுக்குள்ளும் மற்ற இடத்தில் இருந்தாலும் அவருடைய அந்த தலைமைத்துவம் எல்லாரையும் அரவணைத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். நமது அனுபவத்திற்கு முன்பாக பல முன்னோர்கள், பல தலைவர்கள் நம்முடைய ஊரில் இருந்தாலும் நம்முடைய காலகட்டத்தில் அவர் மிக சிறந்ததொரு
பண்பாளராக நமக்கெல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் என்று சொன்னால் அது மிகையாக. யாரையும் அவர் கடிந்து கொள்வது மட்டுமல்ல, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை மிகவும் ஒரு சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கின்ற ஒரு சமூக நலன். ஆகவே அவர் நம்ம ஊரை நேசித்தது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்ததொரு ஒருங்கிணைப்பாளராக எல்லாரையும் அரவணைத்து செல்லும் ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக, குடும்பத்தை மட்டுமல்ல தன்னுடைய சொந்த குடும்பத்தை மட்டும் அவர் கவனித்தார் என்று அல்ல, மாறாக எனக்கு தெரிந்தவரை எல்லாரையுமே அவர் ஒருங்கிணைத்து ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை, அதுதான் கடவுள் கொடுத்த அவருக்கு ஆசீர்வாதம். அவர் எப்பொழுதெல்லாம் இங்கே உடல் நலத்தோடு நம் ஊரில் இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு வர தவறியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்தி அவரிடம் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு முன் உதாரணம் மட்டுமல்ல, ஆறுதலாகவும் இருந்தது. நாம் அறிவோம், நம்முடைய மறை மாநிலத்தில் தந்தை இரட்சகர் அடிகளார் செய்த பலவிதமான சாதனைகள், கடவுளுடைய வரம் அவரிடம் இருந்ததென்றால் அவருடைய குடும்பம், முக்கியமாக அவருடைய அண்ணன் திருவாளர் லூர்து சாமியினுடைய ஒரு ஆன்மீக சக்தி அவருக்கு உறுதுணையாக இருந்ததை நாம் மறக்க முடியாது. ஆகவே இத்தகைய ஒரு பண்பாளரை நாம் கொண்டிருந்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அதே நேரத்தில் அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய இமேஜ், நம்ம சொல்கிறோம் உருவம், நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாம் நடைபெறுவதற்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பது உண்மை. நம்முடைய உள்ளூர் குருக்கள் எல்லாரும் வர இயலவில்லை என்றாலும் பலர் இங்கே இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்வது உண்மை என்று தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய ஊரை நேசித்தவர், கடவுளை நேசித்தவர், ஒருமைப்பாட்டை நேசித்தவர், அன்பை நேசித்தவர் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு திருவாளர் லூர்து சாமியினுடைய அவருடைய இந்த நேரத்தில், இறப்பின் நேரத்தில், அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய அன்பு சகோதரர்கள், சிறப்பாக நம்முடைய தந்தை இரட்சகர் சாமியார் அவர்கள் அனைவருக்கும் எங்களது ஜபம் நிறைந்த ஆழ்ந்த இரங்கலை, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து இறந்த அடியாரினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபம் கலந்த இந்த இரங்கல் உரையாற்றிய மேதக ஆயர் அவர்களுக்கு நன்றி. நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி அவர்கள் உயர்மறை மாவட்ட குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் சார்பாக இறுதியாக இரங்கல் உரை ஆற்றுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை நம்முடைய பாசமிகு தந்தை இரட்சகர் அவருடைய அண்ணன் இறைவன் அடி சேர்ந்தார் என்ற செய்தி அவர் வழியாகத்தான் ஆயர் இல்லத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்டு நம்முடைய பேராயர்
அவர்கள் சூழ்நிலையின் காரணமாக இன்று இந்த அடக்கத்திற்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அவர் தந்தைக்கு நேரடியாகவே தனது இரங்கலையும் ஜெபத்தையும் தெரிவித்தார். ஆனாலும் நான் வருகின்ற போது என்னிடமும் என் பெயரால் தந்தை அவர்களுக்கும் அவரது உடன் பிறந்தவர்கள் திரு லூர்துசாமி அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் அவரது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். எனவே நம்முடைய பேராயர் அவர்கள் பெயராலும் நம்முடைய மறைமாவட்ட அனைத்து குருக்கள், துறவியர், மக்கள் அனைவர் பெயராலும் தந்தை அவர்களுக்கும் திருவாளர் லூர்துசாமி அவரது குடும்பத்தாருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக மரணம் என்று சொல்லுகின்ற போது அது எல்லோருக்கும் கலக்கத்தையும் கண்ணீரையும் தருகின்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மரணம் என்பது உண்மையான வாழ்வின் தொடக்கம் என்று நமக்கு திருச்சபை போதிக்கின்றது. கிறிஸ்து இந்த படிப்பினை தான் நமக்கு விட்டு சென்றார். ஆனாலும் மனித தன்மையில் நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கின்றது. இது நமது மனித தன்மை மட்டுமல்ல, நம்மோடு பழகியவர்கள், உடன் பிறந்தவர்கள், நம் குடும்பத்தார் நம்மை விட்டு பிரிகின்ற போது அவர்கள் மட்டில் நமக்குள்ள பாசத்தின் வெளிப்பாடாகவும் இதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவே தனது நண்பன் இறந்தபோது கண்ணீர் சிந்தினார் என்ற நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே திருவாளர் லூர்துசாமி அவரது மறைவு எல்லோருக்கும் கவலையும் வருத்தத்தையும் தருகின்ற ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர் இந்த உலகில் வாழ்ந்து காட்டிய ஒரு வாழ்வு, சுல்தான் பேட்டாயர் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வை அவர் வாழ்ந்தார். நம்முடைய பாசமிகு தந்தை ரட்சகர் அவர்களை எனக்கு குருவான காரணத்தினால் நான் சின்ன குருவாக இருந்த காலத்திலிருந்து அவரை நன்றாக தெரியும். நம்முடைய மறை மாவட்டத்திலே பல பணிகளை சிறப்பாக செய்து பல சாதனைகளை அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். அவர் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற ஒரு மனநிலை படைத்தவர். அவருக்கு எதிராக பேசுகின்றவர்கள், அவருக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், அவர்கள் கூட அவரிடம் ஒரு உதவி என்று சென்றால் உடனே அவர்களுக்கு எதுவும் நிகழாதது போல எல்லோருக்கும் சிரித்த முகத்தோடு நல்ல உதவி செய்வார். எவருக்கும் அவர் மறுத்து சொன்னதில்லை. எந்த உதவி என்றாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தன்னால் ஆன்ற முயற்சி அனைத்தையும் அவர் மேற்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வார். அவர் அப்படி உதவி செய்கின்ற அந்த பண்பு எப்படி அவருக்கு வந்தது என்பதை இப்பொழுதல்ல, நான் இங்கே பணிக்கன் குப்பத்தில் பங்கு தந்தையாக இருந்தபோது திருவாளர் லூர்துசாமி அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏறக்குறைய சுல்தான் பேட்டை ஆயர் சற்று முன்பு சொன்னது போல இந்த ஊர் மக்களும் பணிக்கன் குப்பத்தில் இருந்த ஒரு சிலரும் இவரை பற்றி என்னிடம் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் உதவுகின்ற மனநிலை கொண்டவர். உதவி என்று சென்றால் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களுக்கு வழி காட்டக்கூடியவராக ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதராக வாழ்ந்தவர் என்பதை நான் பணிக்கன் குப்பத்தில் பங்கு தந்தையாக இருந்தபோது இவரை பற்றி தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தந்தை அவர்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவருக்கு அந்த பண்பு இயற்கையாகவே இவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்லுவதை விட இயற்கையாக இவரிடமிருந்ததை அவரை அறியாமலே இந்த பண்புகளை அவரும் தன்னிலை வளர்த்து கொண்டார். உதவி செய்கிற அந்த பண்பு அவருக்கும் இருந்தது என்று நானே நினைத்து கொண்டேன். இத்தகைய ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொல்வது முழுமையான உண்மையல்ல. இது நமது மனித கண்ணோட்டத்தில், நமது மனித உணர்வுக்கு இவர் இறந்து விட்டார். ஆனால் முழுமையான உண்மை, இவர் சாகவில்லை, கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் திருச்சபையும்
நமக்கு போதிக்கின்றது. இயேசு இந்த ஒரு உண்மையைத்தான் நமக்கு விட்டு சென்றார். அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். நாம் கேட்ட மறைவுரையிலும் சேலம் ஆயர் அவர்கள் இதை சுட்டி காட்டினார்கள். நயும் பட்டணத்து விதவையின் மகன் மரித்துவிட்டால் அவரை கல்லறைக்கு கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அந்த பாடையை தொட்டு இயேசு அப்படி இளைஞனை எழுந்தரு என்று சொல்லி அவனுக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஜெயிரஸ் மகள் மரித்துவிட்டால் சிறுமியை எழுந்திரு என்று சொல்லி அவருக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் கண்ணோட்டத்தில் மரணம் என்பது ஒரு சிறு தூக்கம் போல. எனவே மரணம் என்பது ஒரு இந்த வாழ்வின் முடிவல்ல, இது மறுவாழ்வின் தொடக்கம் என்பதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் கண்ணோட்டத்தில் மரணம் என்பது நம் பாவத்தினால் கடவுளை விட்டு பிரிந்து செல்வது. அதைத்தான் அவர் மரணம் என்று பார்க்கின்றார். அதைத்தான் ஊதாரி மைந்தன் உவமை அதிலே நாம் பார்க்கிறோம். இளைய மகன் உயிரோடு திரும்பி வந்தாலும் கூட அந்த தந்தை என்ன சொல்லுகிறார்? இறந்து போயிருந்த இந்த மகன், என்னுடைய மகன் உயிரோடு வந்திருக்கிறான், எனவே விருந்து கொண்டாடுவோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுளின் கண்ணோட்டத்தில் பாவம் செய்து நாம் கடவுளை விட்டு பிரிவது தான் இறப்பு. ஆனால் நம்முடைய சகோதரர் இவர் வாழ்ந்த இந்த வாழ்வு பலரது கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்ற போது எப்படி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்தார், எப்படி ஒரு சிறந்த கத்தோலிக்கராக எல்லா மக்களுக்கும் ஒரு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாக இவர் வாழ்ந்தார் என்று நான் இங்கு பக்கத்து பங்கில் இருந்தபோது நேரிலும் பார்த்திருக்கின்றேன், மக்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே இவர் மரித்து விட்டார் என்று சொல்லுவதை விட இறைவனோடு வாழ்வதற்கு சென்றிருக்கிறார். தனது உறைவிடத்தை மாற்றி கொண்டார். அதைத்தான் திருப்பலியிலும் தொடக்குறையில் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நமக்கு வாழ்வு, கிறிஸ்தவர்களாகி நமக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணகத்தின் உறைவிடம் அழிந்தது, விண்ணகத்தில் நித்திய வீடு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். எனவே சாத்திப்பட்டில் இவருக்கு இருந்த உறைவிடத்தை விண்ணகத்துக்கு மாற்றி கொண்டார் என்பது தான் முழுமையான உண்மை. ஆனாலும் தனது பலவீனத்தினால் செய்த குற்றங்கள், அதற்கான பரிகாரங்கள் இன்னும் அவர் செய்யாதிருப்பேன். நமது ஜபங்களால் நாம் அவருக்காக ஒப்புக்கொள்கிற திருப்பலிகளால் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தை நிவர்த்தி செய்து இறைவன் இவரை நித்திய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும்படி அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை இழந்து துயரோரம் ஃபாதர் அட்சகர் மற்றும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் இறைவனே உற்ற துணையாக இருந்து அவர்களை பராமரித்து வழிநடத்தி அவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி. இறுதியாக நன்றியுரை ஆற்ற மரித்த நம் சகோதரர் லூர்து சாமியினுடைய இளைய மகன் போஸ்கா அவர்கள் இங்கே இருக்கிறார். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திரு உடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் லூர்து சாமி கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை மக்களின் வழக்கப்படி
இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனையும் பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளை இடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால், இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதால் பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னவரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. Liberame de morte eterna y de la tremenda quanto cieli இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை
விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவர் தினமும் மகிழ்வில் திளைத்திடுக. விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் திருவாளர் லூர்து சாமி அவர்களையும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரரை அவருடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனத்தாலும் கிறிஸ்துவுக்குள் மனிதரோடு அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீர் உலகை வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்தருள்வீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடு எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நித்திய இளைப்பாற்றியே இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இங்கே நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் அகில உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் நமக்காக இதை நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் புதுவை லூர்து தொலைக்காட்சிக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் தந்தைக்கு சிகிச்சை அளித்த அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொள்கின்றோம். உங்கள் ஜெபங்களையும் நாங்கள் தொடர்ந்து நாடுகின்றோம். நன்றி.